செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இனிமேல் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக நாங்கள் டெண்டர் விடுறோம். விட்டு அதை ஒப்பந்த 34,000 மெட்ரிக் டன்னுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி தர்றோம். இப்போ என்னன்னா, அந்த வாங்கிய நெல்லை உடனே அரைக்கணும். அரைச்சா அந்த அரிசியில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி தராம இன்னும் தரல. நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, உடனே அதை அனுமதி வாங்கி கொடுங்க. நாளைக்கே உடனே அந்த நெல்லை பூரா அரைக்கிறதுக்கு உடனே வெளி மாவட்டங்களுக்கு நான் கொண்டு போயிடுறோம். அரசர் எல்லா மில்லும் ரெடியாக இருக்காங்க. மில்லுக்காரரை நெல்லு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி தரல. அதுக்கு அனுமதி நீ வாங்கி கொடுங்க. கூட்டணியில் இருக்கிறீங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நண்பர்களும் அதுக்கு அனுமதி வாங்கித்தாங்க. ஒன்று, நீங்கள் என்ன நேரத்துக்கு பேசினார், நம்ம துணைத் தலைவர் பேசினார், ஈரப்பதம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் முன்னாடியே வாங்கிடுவோம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மழை எப்போ பெய்யுதோ சென்றாண்டு இதே முறை மாதிரித்த நாங்கள் கடிதம் எழுதி டெல்லியிலிருந்து கமிட்டி வந்து பார்த்து போனாங்க. 4 குழுக்கள் பார்த்துட்டு போயிட்டு ஈரப்பதம் 17% 22% நாங்கள் உயர்த்தோம்னு கேட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க அனுமதி தரல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அவரோட, இப்போவே அனுமதி வாங்கி கொடுங்க. நான் வேண்டாம் சொல்லலை.